ஹாய் ஹலோ வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் தர இருக்காங்க. எப்படி தர இருக்காங்க, எந்தெந்த அட்டைகளுக்கு தர இருக்காங்க, இந்த ஒரு வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோருமே அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழக அரசுக்கிட்ட இருந்து எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஸ்கீம் வந்திருக்கு. என்னென்னா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடியா தமிழக அரசின் சூப்பரான ஒரு ஸ்கீம் திட்டம் வெளிவந்திருக்கு. இந்த 5000 எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்க போகிறது, அதுவும் இந்த 3 வகை குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. 3 வகை அட்டைகள் என்னென்ன, 5000 ஸ்கீமில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், அந்த முழு அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். எல்லோரும், அதாவது குடும்ப ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான வீடியோ வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இது என்ன என்பதை, ஸ்கீமை பற்றி எப்படி பயன்படுத்தலாம், இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், என்னென்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக்கை பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கான்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு 5000 ரூபாய் ரெடி. தமிழக அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழும் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாது கரும்பு, வேட்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமே அல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும். தீபாவளி பரிசாக எல்லோரும் இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். தீபாவளி தினத்தன்று சில நாட்களுக்கு முன்னரே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களை வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசும் முன் வந்துள்ளதுங்க. ஸோ கிட்டத்தட்ட மாநில அரசு இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னறிவிப்பாக வந்துருச்சு. என்ன அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை ஒட்டிட்டு தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசம். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்க இருக்காங்க. இதை குறித்த சில முக்கியமான அப்டேட். ஸோ தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டியை குறைச்சதை போல அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்குங்க. தீபாவளி பரிசாக தமிழக மக்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வரக்கூடிய தீபாவளி அன்று எல்லோருக்கும் ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக PAYY இந்த NPH
ஸோ என்பிஒய் இந்த மாதிரி 3 அட்டைகளுக்கு கண்டிப்பாக 5000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அடுத்த மாதத்திலிருந்து டோக்கன்கள் எல்லாமே அங்கங்கே வழங்கப்படுகிறது. அந்தந்த ரேஷன் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் இல்லைனா கூட்டுறவு மையங்களில் இந்தக்கான டோக்கன் வழங்கப்படும். இந்த டோக்கனை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு அந்த 5000 ரூபாய் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம் மாவட்டங்களுக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்குமே வெளியிட்டுருவாங்க. ஸோ கவலையை விடுங்க. இந்த ஆண்டு தீபாவளியை 5000 ரூபாயோடு கொண்டாட ஆரம்பிங்க. மக்களே கவலையே வேண்டாம். அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க போகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் தர இருக்காங்க. எப்படி தர இருக்காங்க, எந்தெந்த அட்டைகளுக்கு தர இருக்காங்க, இந்த ஒரு வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோருமே அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழக அரசுக்கிட்ட இருந்து எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஸ்கீம் வந்திருக்கு. என்னென்னா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடியா தமிழக அரசின் சூப்பரான ஒரு ஸ்கீம் திட்டம் வெளிவந்திருக்கு. இந்த 5000 எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்க போகிறது, அதுவும் இந்த 3 வகை குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. 3 வகை அட்டைகள் என்னென்ன, 5000 ஸ்கீமில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், அந்த முழு அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். எல்லோரும், அதாவது குடும்ப ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான வீடியோ வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இது என்ன என்பதை, ஸ்கீமை பற்றி எப்படி பயன்படுத்தலாம், இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், என்னென்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், கான்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு 5000 ரூபாய் ரெடி. தமிழக அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழும் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாது கரும்பு, வேட்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமே அல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும். தீபாவளி பரிசாக எல்லோரும் இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். தீபாவளி தினத்தன்று சில நாட்களுக்கு முன்னரே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களை வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசும் முன் வந்துள்ளதுங்க. ஸோ கிட்டத்தட்ட மாநில அரசு இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னறிவிப்பாக வந்துருச்சு.
என்ன அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை ஒட்டிட்டு தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசம். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்க இருக்காங்க. இதை குறித்த சில முக்கியமான அப்டேட். ஸோ தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டியை குறைச்சதை போல அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்குங்க. தீபாவளி பரிசாக தமிழக மக்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வ ஆக இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வரக்கூடிய தீபாவளி அன்று எல்லோருக்கும் ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக PAYY இந்த NPH NPY இந்த மாதிரி 3 அட்டைகளுக்கு கண்டிப்பாக 5000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அடுத்த மாதத்திலிருந்து டோக்கன்கள் எல்லாமே அங்கங்கே வழங்கப்படுகிறது. அந்தந்த ரேஷன் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் இல்லைனா கூட்டுறவு மையங்களில் இந்தக்கான டோக்கன் வழங்கப்படும். இந்த டோக்கனை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு அந்த 5000 ரூபாய் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம் மாவட்டங்களுக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்குமே வெளியிட்டுருவாங்க. ஸோ கவலையை விடுங்க. இந்த ஆண்டு தீபாவளியை 5000 ரூபாயோடு கொண்டாட ஆரம்பிங்க. மக்களே கவலையே வேண்டாம். அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க போகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.